தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க அரசாங்கம் தீர்மானம். 24 மணித்தியாலங்களில் 251 பேர் கைது. மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ISIS கொலை மிரட்டல். கொழும்பில் போக்குவரத்து நெரிசல், சாரதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவித்தல். பண்டிகை காலத்தில் அதிகரித்துள்ள இணையவழி பண மோசடி. 30 அடி பள்ளத்தில் பாய்ந்த லொரி. யாழ்ப்பாணத்தில் மீண்டும் மிரட்டும் எலிக்காய்ச்சல், 2 அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி. அரசுக்கு சொந்தமான சொகுசு வாகனங்களை விற்க நடவடிக்கை தொடர்பான விரிவான செய்திகள். இந்த வாரம் பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களுடன் நேற்று கலந்துரையாடிய நிலையில் அத்தியாவசிய பொருட்களை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். சந்தையில் தின்மீனின் விலை தற்போது 425 தொடக்கம் 490 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. எனினும் அதனை உள்ளூர் உற்பத்தியாளர்கள் 300 ரூபாய் என தெரிவிப்பதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி இந்த வார டின்மீன்கள் உள்ளிட்ட சில பொருட்களுக்கான கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்படும் என அமைச்சர் கூறியுள்ளார். மேலும் எதிர்வரும் 10ஆம் திகதி வரை அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த 24 மணித்தியாலங்களில் மதுபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டின் கீழ் 251 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அத்தோடு குறித்த 251 பேர் உள்ளடங்கலாக போக்குவரத்து விதிகளை மீறிய குற்றத்திற்காக மொத்தமாக 8747 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ISIS பயங்கரவாதிகள் மற்றும் விடுதலை புலி குழுக்களிடமிருந்து கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக பெரமுன சட்டத்தரணிகள் சங்கத்தின் உப தலைவர் மனோஜ் கமக தெரிவித்துள்ளார். ராஜபக்ஷவின் பாதுகாப்பு பிரிவிலிருந்து இராணுவ வீரர்கள் திரும்ப பெறப்பட்டதை தொடர்ந்து இப்பாதுகாப்பு கரிசனங்கள் பற்றி அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். எஞ்சியுள்ள ஆயுதமேந்திய இராணுவ வீரர்களுக்கு பதிலாக முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்காக போலீஸ் அதிகாரிகள் நியமிக்கும் பொது பாதுகாப்பு அமைச்சின் தீர்மானத்தை கமேகா விமர்சித்தார். அச்சுறுத்தல்களின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு இது போதுமானதாக இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் அனுபவம் வாய்ந்த இராணுவ வீரர்களுக்கு பதிலாக போலீஸ் அதிகாரிகளை மாற்றுவது முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பை விட்டுக் கொடுப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார். கொழும்பு தெமட்டகொட காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் இன்று மாலை போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும் என சாரதிகளுக்கு அறிவிக்கும் வகையில் காவல்துறையினர் அறிவித்தல் விடுத்துள்ளனர். ஸ்ரீ விசித்தராமா லுணாவ விகாரையின் பெரஹர ஊர்வலம் நடைபெறுவதால் வீதிகளில் போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது. தெமட்டகொட காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட லுணாவ மகா விகாரையின் 71வது வருடாந்த மங்கள பெரஹரா நிகழ்வின் வீதி ஊர்வலம் இன்று மாலை 6 மணி முதல் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வினை காண பெருமளவிலான மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதனால் விசேட போக்குவரத்து திட்டத்தை நடைமுறைப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கைகள் எடுத்துள்ளனர். பண்டிகை காலத்தில் இணையமூடாக பண மோசடி சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை கணனி அவசர பதில் மன்றத்தின் பிரதம தகவல் பாதுகாப்பு அதிகாரி நிரோஷ் ஆனந்த் தெரிவித்துள்ளார். சில பரிசுகளை வென்றதாக கூறி வாடிக்கையாளர்களுக்கு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு பண மோசடி செய்ததாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அதிகாரி குறிப்பிடுகின்றார். AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சில முறைகேடுகள் நடப்பதாக முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அவ்வாறான அழைப்புகள் மற்றும் சம்பவங்களில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு பொதுமக்கள் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என நிரோஷ் ஆனந்த் தெரிவித்துள்ளார்.
தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் பயணித்த லொரி ஒன்று கஹடுவா நுழைவாயிலுக்கு அருகிலுள்ள பாதுகாப்பு வேலியில் மோதி விபத்துக்குள்ளானது. சுமார் 30 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் லொரியின் சாரதிக்கு லேசான காயம் ஏற்பட்டதாகவும், லொரி சரிவில் கவிழ்ந்த போது 50 கிலோ எடையுள்ள 600 டொலைமைட் மூடைகள் இருந்ததாகவும், விபத்தின் போது லொரி 3 தடவைகள் உருண்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மாத்தளை பிரதேசத்தில் இருந்து எல்பிட்டிய பகுதிக்கு டொலமைட் தொகை கொண்டு செல்லப்பட்டமை தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்து தொடர்பாக லொரி சாரதியிடம் விசாரணை நடத்திய போது 3 நாட்களாக சரியாக தூங்கவில்லை என தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தெற்கு நெடுஞ்சாலை போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் கட்டுப்பாட்டிற்குள் எலிக்காய்ச்சல் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட போதிலும் தற்போது 2 எலிக்காய்ச்சல் அறிகுறிகளுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவிலேயே இவர்கள் 2 அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 4 நாட்கள் காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட மேற்படி 2 நோய் மிகவும் தீவிரமடைந்த நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மக்கள் தற்போது முன்னெடுக்கும் தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். ஆரம்பத்திலேயே வைத்தியசாலைக்கு வர வேண்டும், சிகிச்சை எடுக்க வேண்டும். இதன் மூலம் நோய் தீவிரமாகுவதையும் உயிரிழப்பையும் தடுக்கலாம் என்று பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை வைத்தியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். அரசாங்கத்துக்கு சொந்தமான சொகுசு வாகனங்களை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு அறிவித்த திரைசேரியின் செயலாளர் KM மஹிந்த சிறிவர்த்தனவினால் சுற்று நிருபணம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சுற்று நிருபம் மாகாண சபைகளின் பிரதம செயலாளர்கள் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2ஆம் திகதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது எட்டப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய தங்களின் அதிகாரத்தை கீழ் அரசாங்கத்துக்கு சொந்தமான வாகனங்களை விற்பனை செய்ய முடியும் எனவும் அரசு நிறுவனத்தின் தலைவர்களுக்கு திரைசேரியின் செயலாளர் அறிவித்துள்ளார். நிறுவனத்தின் வாகன தேவையை மதிப்பிட்டு பயன்படுத்துவதற்கு சிக்கனமற்ற, நிறுவனத்தின் பயன்பாட்டுக்கு தேவையற்ற வாகனங்களின் அரசாங்கத்தின் பெருகை நடைமுறைகளை பின்பற்றி விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் விற்பனை நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்கள் நிதியில்லாத ஆதான முகாமைத்துவ முறையில் எதிர்வரும் மார்ச் 1ஆம் திகதிக்கு முன்னர் பதிவு செய்ய வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இயல்பு முறை குறியீட்டு தலைப்பின் கீழ் வகைப்படுத்தப்பட்ட இயந்திர கொள்வனவு 1800 cc இனை விஞ்சிய பெட்ரோல் வாகனங்கள், இயந்திர கொள்ளளவு 2300 cc இனை விஞ்சிய டீசல் வாகனங்கள் சகலவற்றையும் விற்பனை செய்யுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த வாகனங்களின் தொடர்புடைய விவரங்களின் பிரதிகளை ஒவ்வொரு நிறுவனமும் எதிர்வரும் 31ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை முன்னர் ஒப்படைக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாகனம் விற்பனை மூலம் கிடைத்த வருமானமும் பதிவு செய்யப்படுதல் வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் அனைத்தும் நிறைவடைகின்றது. தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.